வணக்கம் நண்பர்களே. திமுகவில் ஓரம் கட்டப்படும் மாஜி அமைச்சர்கள். கனிமொழி அதிரடி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டும் கட்சியை மீட்டெடுப்பதற்கான வேலையில் உதயநிதி ஸ்டாலின் இறங்கியிருக்கார். அந்த வகையில் பல மாற்றங்களை திமுகவில் கொண்டு வருவதற்கு உதயநிதி ஸ்டாலின் முயன்று வருகிறார். இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மாற்றங்கள் கொண்டு வர முயற்சித்தாலும் அதற்கு பல சீனியர் தலைவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களாம். இருந்த போதிலும் யார் முட்டுக்கட்டை போட்டாலும் பரவாயில்லை, தோல்வியிலிருந்து மீண்டெழுந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றா சற்று கராரான முடிவுகளை எடுத்து தீர வேண்டும் என்று முடிவு செய்துள்ள உதயநிதி ஸ்டாலின் அதில் பல சீனியர்களுக்கு ஓய்வு கொடுக்க முடிவு செஞ்சிருக்கார். அந்த வகையில் தான் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகனை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்துவிட்டு டிஆர் பாலுவை நியமிக்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இந்த பேச்சுவார்த்தையின் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இதுவரை பட்டியல் சமூகத்தினரின் வாக்கு திமுக பக்கம் இருந்தது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் திமுகவின் கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பட்டியல் சமூகத்தினரின் பெரும்பாலான வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்பியதன் விளைவுதான் திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையே தாவேகா பக்கம் போயிடுச்சு. அந்த வகையில் திமுகவில் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை பொது செயலாளராக நியமிக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூகத்தினருக்கு திமுக மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த வகையில் தற்போது திமுகவின் கொள்கை போர்வால் என அழைக்கப்படும் ஆர் ராசாவை திமுகவின் பொது செயலாளராக நியமிக்கலாம் என்று உதயநிதியிடம் அறிவுறுத்தியிருக்காங்களாம். மேலும் தற்போது நடக்கும் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிராகவும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவும் கவுண்டர் கொடுக்கக்கூடிய சரியான நபர் ஆர் ராசாதான் என்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான தலைவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். அதே போன்று திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலுவை மாற்றுவது தொடர்பாக எழுந்த பேச்சு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அந்த பொறுப்புக்கு KN நேரு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் கடும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் பொருளாளர் பதவிக்கு சாதுரியமாக அரசியல் காய்களை கனிமொழி நகர்த்தி வருவதா சொல்லப்படுது. இருந்தாலும் ஆர் ராசா, கனிமொழி ஆகியோர் கட்சியின் உயரதிகாரத்திற்கு வந்துவிட்டால் நாம் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என உதயநிதி ஸ்டாலின் நினச்சிட்டு இருக்காராம். ஆனால் துரைமுருகன் பொது செயலாளராக இருந்து மாற்றப்பட்டா ஆர் ராசா, கனிமொழி இவர்கள் இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்று திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் திமுகவின் அதிகாரமிக்க பதவிகளை கைப்பற்ற ஆர் ராசா மற்றும் கனிமொழி இருவரும் காய்களை நகர்த்தி வரும் வேளையில் அடுத்து வரும் தேர்தலில் டெல்லி அரசியலை கைவிட்டுவிட்டு மாநில அரசியலில் இருவரும் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஒருவேளை கனிமொழியும் ஆர் ராசாவும் மாநில அரசியலுக்குள்ள நுழைஞ்சா எம்மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கீழே தெரிவிங்க.